மனிதன் வாழ்க்கை முழுவதும் வெளியில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளால் அல்ல, அவன் உள்ளே நடந்து கொண்டிருக்கும் எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகிறான். உனது வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா? அப்போ உனது மனதை மாற்று. ஏனென்றால் உண்மையான சக்தி அங்கேதான் இருக்கிறது, உன் அறியாமை மனத்தில். நாம் பல சமயங்களில் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறோம். நான் முடியாது, என்னால் தான் இதை செய்ய முடியாது, என் நிலை இப்படித்தான். இதெல்லாம் நம்முடைய உள்ளுணர்வை அடிமையாக்கும் வாக்கியங்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உன் அறியாமை மனம் உனது வார்த்தைகளை நம்புகிறது. அது நியாயமா தவறா என்று யோசிக்காது. அது நீ கூறுகிறதை நம்பி அதை பின்பற்றும். நீ தினமும் உனக்கு சொல்லிக்கொள், நான் திறமையானவன், நான் அமைதியாக இருக்கிறேன், நான் வெற்றி பெறப்போகிறேன் என்று. இது வெறும் சோம்பேறித்தனமான நேர்மறை சிந்தனை அல்ல. இது உன் மனத்தின் மென்பொருளை மறுபடியும் நிரல் எழுதுவது போல. மனித மூளை ஒரு கணினி, ஆனால் அதை கட்டுப்படுத்தும் ஒரு ஆழமான சக்தி உண்டு. அதுதான் சுப்கான்ஷியஸ் மைக். அது தூங்குவதில்லை. அது உனது ஒவ்வொரு எண்ணத்தையும், உணர்ச்சியையும், நினைவையும் சேமிக்கிறது. நீ ஒரு நேர்மறை விதையை அதில் விதைத்தால் அது அதற்கேற்ற வாழ்க்கையை உருவாக்கும். நீ ஒரு எதிர்மறை விதையை விதைத்தால் அதற்கேற்ற கஷ்டங்களையும் உருவாக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வெளியில் நடக்கும் எல்லாமே நம்முள் நடந்த சிந்தனைகளின் பிரதிபலிப்பு. ஒரு கண்ணாடியைப் பாரு. அதில் நீ சிரித்தால் கண்ணாடியும் சிரிக்கும். அதேபோல உன் மனம் என்ன எண்ணுகிறதோ பிரபஞ்சம் அதையே திருப்பித் தரும். உன் உள்ளே நம்பிக்கை இருக்குமானால் வெளியே வாய்ப்புகள் தோன்றும். உன் உள்ளே பயம் இருக்குமானால் வெளியே தடைகள் தோன்றும். நினைவில் வைத்துக்கொள், உன் மனம் ஒரு தோட்டம், உன் எண்ணங்கள் விதைகள். என்ன விதையை நீ விதைக்கிறாயோ அதற்கேற்ற மரம் வளர்கிறது. அதனால் நம்முடைய கடமை என்னவென்றால், நம்முள் வளர வேண்டிய எண்ணங்களைத்தான் நம்முள் விதைப்பது. ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் உனக்கு சொல், இன்று எனக்கு மகிழ்ச்சி தரும் நாள். இன்று நான் வளரப்போகிறேன். என் மனம் அமைதியாக இருக்கட்டும். என் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும். இது வெறும் சொற்கள் அல்ல, இது மனத்தின் உத்தரவு. அறியாமை மனம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ப உன் உடல், உன் உணர்ச்சி, உன் சூழலை மாற்றத் தொடங்கும். மனித வாழ்க்கை மாற்றம் ஒரு நாளில் நிகழாது. ஆனால் ஒரு நாள் தொடங்கினால் மாற்றம் தவிர்க்க முடியாதது. நீ எப்போதாவது யாராவது மிகுந்த நம்பிக்கையுடன் நடக்கிறார்கள் என்று கவனித்திருக்கிறாயா? அவர்களுக்கு ஏன் அந்த ஆற்றல் இருக்கிறது என்று நினைத்திருக்கிறாயா? அவர்கள் தங்களது மனத்தை நம்புகிறார்கள். அவர்கள் வெளியிலிருந்து வலிமை தேடுவதில்லை, உள்ளே இருந்து அதை உருவாக்குகிறார்கள். அறியாமை மனம் ஒரு காந்தம் போல. அது உன் உணர்வின் அடிப்படையில் அதே வகையான நிகழ்வுகளை ஈர்க்கும். நீ எப்போதும் குறைகள் பற்றி நினைத்தால் குறைகள் வரும். நீ நன்றி கூறினால் நிறைவு வரும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் அமைதியாக அமர்ந்து உன் உள்ளத்தில் சொல், எனக்கு தேவையானது எல்லாம் எனக்குள் இருக்கிறது. இது ஒரு வாக்கியம் அல்ல, இது உன் வாழ்க்கையின் தத்துவமாக வேண்டும். நீ நினைப்பது நிஜமாக மாறும். ஏனென்றால் உன் அறியாமை மனம் உனது சிந்தனைகளை பிரபஞ்சத்தின் சக்தியுடன் இணைக்கிறது. அந்த இணைப்பு ஒரு முறை உறுதியானால் எதுவும் சாத்தியமாகும். நீ ஒரு விதையாக பிரபஞ்சத்தில் ஒரு எண்ணத்தை விட்டால் அது ஒரு நாள் பழம் தரும். நீ அதை நம்பிக்கையால் நீர் ஊற்று. அது நிச்சயமாக வளர்ந்தே தீரும். உனது மனம் உனக்காக வேலை செய்யட்டும், அதற்கு எதிராக அல்ல. உன் மனத்தை எதிரியாக பார்க்காதே. அது உன் நண்பன், உன் வழிகாட்டி, உன் படைப்பாளர். உன் மனத்தின் அமைதி உன் வாழ்க்கையின் அமைதி. உன் மனத்தின் தெளிவு உன் வாழ்க்கையின் தெளிவு. இப்போது உன் வாழ்க்கையில் நீ விரும்பும் விஷயங்களை மனதில் நினை. அதை விரும்பாமல் அதில் உணர்வை சேர்த்து நினை. உனது அறியாமை மனம் உணர்வை மட்டுமே புரிந்து கொள்கிறது, வார்த்தைகளை அல்ல. அதனால் வெறும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லாதே. அதை உணர்ந்து பார். உன் வெற்றியை காண்பது போல் மனத்தில் கற்பனை செய். அந்த மகிழ்ச்சி
உன் உடல் முழுவதும் ஓடட்டும். அதே நேரத்தில் உன் மனதில் இருக்கும் பழைய பயங்கள், பழைய துயரங்கள், அவை உன் வளர்ச்சிக்குத் தடையாக இருக்கின்றன. அவற்றை விடுவி. உன் மனதை சுத்தப்படுத்து. ஒரு புது தொடக்கத்திற்கு மனதை தயாராக்கு. உனது வாழ்க்கை வெளியில் மாற வேண்டுமா? அப்போ உனது உள்ளே மாற்று. அந்த ஒரு மாற்றமே பிரபஞ்சத்தை உனது பக்கம் திருப்பும். அதனால் உன் உணர்வு முக்கியம். நீ நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி உள்ளுக்குள் சந்தேகப்பட்டால் அது வேலை செய்யாது. ஆனால் நீ முழு மனதோடு அதில் நம்பிக்கையோடு சொன்னால் அந்த நம்பிக்கை உன் மனத்தின் விதையாகி வளரத் தொடங்கும். நம்பிக்கை என்பது வெறும் ஒரு ஆன்மீக வார்த்தை அல்ல, அது ஒரு அறிவியல். அது உன் நரம்புகளையும் உன் உடலையும் மாற்றும் ஆற்றல். ஒரு நபர் உண்மையாக நம்பினால் அவரது மூளை அதற்கேற்ப புதிய வழிகளை உருவாக்கும். அவர் அதற்கேற்ப நடந்து கொள்வார். அவரது உடலும் அதற்கேற்ப செயலில் ஈடுபடும். அப்படித்தான் மாற்றம் நடக்கும். உன் அறியாமை மனம் உன்னுள் ஒரு பிரார்த்தனையின் போல் இயங்குகிறது. நீ யாரிடமாவது பிரார்த்தனை செய்கிறாய் என்று நினைத்தாலும் உண்மையில் அந்த பிரார்த்தனை உன்னுள் எழுகிறது. உன் மனம் அந்த ஒலி, அந்த உணர்வு, அந்த நம்பிக்கையை பிடித்து அதை பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது. அங்கிருந்து பதில் வரும். நீ பிரார்த்தனை செய்யும்போதும் வேண்டுதல் விடுக்கும்போதும் பயத்தோடு வேண்டாதே, அமைதியோடு வேண்டு. நன்றி கூறும் உணர்வோடு வேண்டு. நான் இதை ஏற்கனவே பெற்றுவிட்டேன் என்ற மனநிலையில் பிரார்த்தனை செய். அப்போதுதான் உன் அறியாமை மனம் அதை உண்மையாக்கும். நீ விரும்பும் வாழ்க்கையை உன் மனத்தில் தினமும் வரை அதை ஓர் உண்மையாக கற்பனை செய். நீயாகிவிட்டாய் என்று நினை. அந்த மகிழ்ச்சி உன் உடலுக்குள் ஓடட்டும். அதற்கேற்ப நீ நடந்துகொள். உன் மனம் அந்த நிலையை நிஜமாக்கும் வரை வேலை செய்யும். நீ உனது மனத்தின் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே பயன்படுத்துகிறாய். மீதம் இருக்கும் பகுதி, அதுதான் உன் அறியாமை மனம். அது மிகப்பெரிய சக்தி கொண்டது. நீ அதுடன் ஒத்திசைவாக இருந்தால் அதிசயங்கள் நடக்கும். எவ்வளவோ விஞ்ஞானிகள், கலைஞர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், அவர்கள் யாரும் அந்த சக்தியை வெளியில் தேடவில்லை. அவர்கள் தங்களது உள்ளே சென்றார்கள். அங்கிருந்து பதில் வந்தது. அந்த பதில் அவர்கள் வாழ்க்கையையும் உலகத்தையும் மாற்றியது. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். அறியாமை மனம் நேரம் என்ற வரையறையை அறியாது. அது இப்போது என்ற நிலை மட்டுமே உணர்கிறது. அதனால் நீ எதிர்கால வெற்றியை கற்பனை செய்யும் போதும் அதை கற்பனை செய்யாமல் அதை இப்போது அனுபவித்தது போல உணர். அப்போது உன் மனம் அந்த அனுபவத்தை நிஜமாக்கும் வழியை உருவாக்கும். அறியாமை மனம் பயம், சந்தேகம், கோபம் ஆகியவற்றை உணர்ந்தால் அவையே உன் வாழ்வை நிரப்பும். அதனால் அவற்றை வெளியேற்ற வேண்டும். அதை மாற்றி அமைதியையும் நம்பிக்கையையும் கொண்டு வர வேண்டும். உன்னுள் உள்ள வலி, துன்பம், பயம், இவை நீ நீண்ட காலமாக சேமித்து வைத்திருக்கும் நினைவுகள். அவை உனது இன்றைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றன. அவற்றை விடுவித்தால் மட்டுமே உன் மனம் சுதந்திரமாகி புதிய ஆற்றல் உருவாகும். உன் மனம் ஒரு கடலாக நினை. அதன் மேற்பரப்பில் அலைகள், அவை உன் தினசரி சிந்தனைகள். ஆனால் கடலின் ஆழத்தில் அமைதி மட்டுமே இருக்கும். அதேபோல உன் அறியாமை மனத்தின் ஆழம் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். அங்குதான் உன் உண்மையான வலிமை. அந்த இடத்துக்குள் நீ சென்று பார்க்க வேண்டும். அதற்காக தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திரு. கண்களை மூடு. மூச்சை மெதுவாக இழுத்துவிடு. அந்த அமைதியில் நீ சொல், எனது மனம் அமைதியாக உள்ளது. எனது அறியாமை மனம் எனக்காக வேலை செய்கிறது. எனது வாழ்க்கை எனக்காக திறந்து வருகிறது. இது தியானம் அல்ல, இது உன் மனத்துடன் பேசும் உரையாடல். அந்த உரையாடல்தான் உன் வாழ்க்கையை மாற்றும். நீ மனதை கட்டுப்படுத்தும் போது நீயே உன் வாழ்க்கையின் கட்டுமானி ஆகிறாய். நீ பிரபஞ்சத்தின் விதிகளுடன் இணைந்தால் எல்லாம் எளிதாகிவிடும். எதுவும் உன்னை நிறுத்த முடியாது. ஏனென்றால் சக்தி வெளியில் இல்லை, அது எப்போதும் உன்னுள்தான் இருந்தது. நீ ஒருபோதும் யோசித்திருக்கிறாயா, உன் உடலின் ஒவ்வொரு உயிரணுவும்
உன் மனத்தின் கட்டளையை பின்பற்றுகிறது என்று? ஆம், அது உண்மை. உன் உடல் உன் அறியாமை மனத்தின் பிரதிபலிப்பு. உன் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ உன் உடலும் அதற்கேற்ப பதிலளிக்கிறது. நீ தினமும் உன் உடலை குறை சொல்லிக் கொள்கிறாயா? என் உடல் பலவீனமாகிவிட்டது, எனக்கு நோய் பிடித்துவிட்டது, நான் நன்றாக இல்லை என்ற வார்த்தைகள் உன் உடலின் ஒவ்வொரு செல் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஏனென்றால் உன் அறியாமை மனம் அவற்றை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. அது அந்த நிலையை உருவாக்கத் தொடங்கும். அதேபோல் நீ தினமும் உன் உடலை நன்றி கூறும் உணர்வோடு பேசினால், என் உடல் வலிமையாக இருக்கிறது, என் மனம் அமைதியாக இருக்கிறது, என் இதயம் ஆரோக்கியமாக துடிக்கிறது என்று சொன்னால், உன் மனம் அதை நம்பி அதற்கேற்ப உன் உடலை சீராக்கத் தொடங்கும். அறியாமை மனத்தின் முக்கிய பணி சீரமைப்பு. நீ தூங்கும்போதும் அது வேலை செய்கிறது. நீ சிந்திக்கும்போதும் அது உன் உடலை ஒழுங்குபடுத்துகிறது. நீ உன் மனதுடன் ஒத்திசைவாக இருந்தால் உன் உடல் தானாகவே ஆரோக்கியம் பெறும். நோய்கள் பல நேரங்களில் உடலிலிருந்து அல்ல, மனத்திலிருந்து தோன்றுகின்றன. அழுத்தம், பயம், கவலை இவை மனத்தில் பிறக்கும் விஷங்கள். அவை நீண்ட காலம் நீடித்தால் உடலில் வெளிப்படும். ஆனால் நீ அமைதியையும் நம்பிக்கையையும் வளர்த்தால் அந்த விஷங்கள் கரைந்துவிடும். உன் மனம் ஒரு மருத்துவர் போல நினை. அது உனது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் வாழ்க்கை சக்தியை அனுப்புகிறது. நீ அதில் நம்பிக்கை வைத்தால் அது உனது உடலை மீண்டும் சீரமைக்கத் தொடங்கும். நீ தினமும் உனக்கு சில நிமிடங்கள் கொடு. அமைதியாக அமர்ந்து உன் உடலை உணர். மூச்சை ஆழமாக இழுத்துவிடு. அந்த மூச்சோடு அமைதியையும் அனுப்பிவிட்டு வெளியே விடும்போது அனைத்து வலியும் பயமும் வெளியேறும் என்று மனதில் நினை. அந்த ஒரு சின்ன தியானம் உன் உடலுக்கு புதிய உயிரை ஊற்றும். மனமும் உடலும் இணைந்திருக்கும்போது அதிசயங்கள் நடக்கும். ஒரு சிறிய நன்றி உணர்வும் உன் உடலில் புதிய சக்தியை உருவாக்கும். நன்றி, இந்த 2 எழுத்துகள் உன் மனத்தின் மருந்து. நன்றி சொல்லும்போது உன் மூளையில் அமைதியை உருவாக்கும் ஹார்மோன்கள் வெளிவரும். அவை உன் உடலின் சிகிச்சையை விரைவாக செய்கின்றன. நீ உன் வாழ்க்கையில் எதற்கும் நன்றி சொல்ல முடியும்? சூரியனுக்கு, காற்றுக்கு, நீருக்கு, உணவுக்கு, உன் இதய துடிப்புக்கு. அந்த நன்றி உன் மனத்தின் அதிர்வை மாற்றும். நீ எந்த நிலையிலிருந்தாலும் நன்றி கூறு. அந்த நன்றி உன்னை உயர்த்தும். நீ உன் மனத்தில் நல்ல உணர்வுகளை விதைத்தால் உன் உடலும் அதற்கேற்ப மலரும். அந்த நல்ல எண்ணங்கள் உன் உடலின் ஒவ்வொரு அணுவையும் சுத்தப்படுத்தும். உனது உணர்வுகள்தான் உனது உடலை இயக்கும் சக்தி. நீ மனதில் அமைதியாக இருந்தால் உன் இதயத் துடிப்பு சரியாக இருக்கும். நீ மனதில் கோபமாக இருந்தால் உன் உடல் கடினமாவதை உணரலாம். அது உன் மனம் உன் உடலுக்கு சொல்லும் மொழி. அதனால் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள விரும்பினால் உன் மனத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள். உன் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கொள். உன் மனம் எந்த விஷயத்தில் கவனம் செலுத்துகிறதோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையை ஆக்குகிறது. உண்மையான ஆரோக்கியம் அது ஒரு உணர்ச்சி நிலை. அது உடல் முழுவதும் பரவும் அமைதி. அது உன் மூச்சில், உன் எண்ணங்களில், உன் பார்வையில் இருக்கிறது. அது வெளியில் கிடைப்பதல்ல, அது உன் உள்ளே பிறப்பது. நீ தினமும் உனது அறியாமை மனத்திடம் சொல்லிப் பழகு. நான் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். எனது உடல் இயற்கையாக சீராகிறது. எனது மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. இது ஒரு மந்திரம் அல்ல, இது உன் மனத்தின் மொழி. அதை அது கேட்டு அதற்கேற்ப செயலில் ஈடுபடும். நீ உன்னால் சிகிச்சை பெற முடியும் என்பதை நம்பு. அந்த நம்பிக்கையே முதல் மருந்து. மற்றவை பின்னர் வரும். பிரபஞ்சம் உனக்கு எதிராக இல்லை. அது எப்போதும் உன்னுடன் இணைந்திருக்கிறது. அது உன் உணர்வுகளுக்கே பதிலளிக்கிறது. நீ மகிழ்ச்சியை அனுப்பினால் மகிழ்ச்சியைத் தரும். நீ அமைதியை அனுப்பினால் அமைதியைத் தரும். அறியாமை மனம் ஒரு பாலம். அது உன்னை வெளி உலகத்துடன் அல்ல, உன் உள்ளே இருக்கும் ஆன்ம சக்தியுடன் இணைகிறது. அந்த பாலத்தை
உறுதியானதாக வைத்துக்கொள். அதன் வழியே உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசையும் நிஜமாக மாறும். உன் உடல் நலமாக இருக்கட்டும் என்று மட்டும் வேண்டாதே, அதை நலமாக உணரு. அது ஏற்கனவே நடந்துவிட்டது என்ற உணர்வுடன் வாழ். அந்த உணர்வுதான் உன் மனத்தில் புதிய வலிமையை உருவாக்கும். உன் வாழ்க்கை உன்னிடம் கேட்கிறது, நீ என்ன நம்புகிறாய்? நீ அதற்கு கூறும் பதில்தான் உன் நிஜம் ஆகிறது. நம்பு, நன்றி கூறு, அமைதியாக இரு. உன் மனம் உனக்காக வேலை செய்யத் தொடங்கும். அந்த சக்தியை ஒருமுறை உணர்ந்துவிட்டால் திரும்பி பார்க்கவே வேண்டியதில்லை. வெற்றி என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு நிலை. ஒரு எண்ணத்திலிருந்து பிறகிறது. நீ வெற்றி பெறுவாய் என்று உன் மனம் நம்பும் அந்த ஒரு நொடி பிரபஞ்சம் அதற்காக உழைக்கத் தொடங்குகிறது. அது உடனடியாக உன் வாழ்க்கையில் தோன்றாது, ஆனால் அது உன் திசையை மாற்றிவிடும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையும் ஒரு சோதனை அல்ல, அது உன் மனத்தின் வலிமையை நிரூபிக்கிற சந்தர்ப்பம். நீ அந்த தடையை எதிர்கொள்ளும் விதம்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். பிரச்சனைகள் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க. நீ வெற்றியை விரும்புகிறாய் என்றால் அதற்கான பாதையை உன் மனமே உருவாக்கும். அது ஒரு மாயம் அல்ல, அது இயற்கையின் விதி. நீ என்ன நினைக்கிறாயோ அதற்கேற்ப உன் அறிவு வேலை செய்கிறது. உன் அறியாமை மனம் உனக்கு தேவையான மனிதர்களையும் சூழல்களையும் வாய்ப்புகளையும் கொண்டுவரத் தொடங்கும். அது ஒரு மின்காந்தம் போல. நீ நேர்மறை அதிர்வில் இருந்தால் அதே அதிர்வில் உள்ள விஷயங்களை ஈர்க்கும். நீ எதிர்மறை அதிர்வில் இருந்தால் அதற்கேற்ற நிலைகள் தோன்றும். அதனால் உன் மனம் எந்த அதிர்வில் இருக்கிறது என்று கவனிக்க வேண்டும். பயம், கோபம், துயரம் இவையெல்லாம் உன்னை கீழே இழுக்கும் அதிர்வுகள். நம்பிக்கை, நன்றி, மகிழ்ச்சி இவை உன்னை உயர்த்தும் அதிர்வுகள். நீ தினமும் உன்னிடம் கேள், இப்போது நான் எந்த உணர்வில் இருக்கிறேன்? என் மனம் எந்த சிந்தனையில் மூழ்கியுள்ளது? அந்த உணர்வை நீ மாற்ற முடியும். அது உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. வெற்றி பெறும் மனிதர்கள் ஒரு ரகசியம் தெரிந்தவர்கள். அவர்கள் தங்களது மனநிலையை கட்டுப்படுத்துவது எப்படி என்று அறிவார்கள். அவர்கள் வெளி சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த முயலமாட்டார்கள். அவர்கள் தங்கள் உள்ளே அமைதியை உருவாக்குவார்கள். அந்த அமைதிதான் வெளியில் ஒழுங்கை உருவாக்கும். நீ ஒரு கனவு வைத்திருக்கிறாயா? அதை பற்றி பேசுவதை நிறுத்து. அதை உணர்வது ஆரம்பி. அந்த கனவு உன்னுள் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டது போல உன் மனதில் உருவாக்கு. அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் சிறிய படியெடு. அந்த சிறிய படி பெரிய வெற்றியின் பாதையை திறக்கும். வெற்றி பெற்ற மனிதர்கள் ஒரே விஷயத்தில் ஒரே மனநிலையை வைத்திருந்தார்கள். அவர்கள் எந்த சூழலிலும் தங்களது மனநிலையை மாற்றவில்லை. அவர்கள் தோல்வியையும் ஒரு பாடமாக எடுத்தார்கள். அவர்கள் பிரச்சனைகளையும் ஒரு வாய்ப்பாகப் பார்த்தார்கள். நீயும் அதேபோல சிந்திக்கத் தொடங்கினால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நீ உன் மனத்தில் நான் முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்துவிட்டால் அதற்கு எதிராக எதுவும் நின்றுவிட முடியாது. அது உன் உடலிலும் உன் குரலிலும் உன் செயலில் வெளிப்படும். பிரபஞ்சம் எப்போதும் உன் உணர்வுக்கு பதிலளிக்கிறது. அது உன் வார்த்தைகளை அல்ல, உன் அதிர்வை கேட்கிறது. நீ நம்பிக்கையோடு வாழ்ந்தால் உன் வாழ்வில் நம்பிக்கையுடன் நிறைந்த மனிதர்களும் நிகழ்வுகளும் வரும். நீ சந்தேகத்தோடு வாழ்ந்தால் அதற்கேற்ப சந்தேகங்கள் தோன்றும். நீ வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்போ உன் மனதை மாற்று. வெளி உலகம் உன் மனத்தின் பிரதிபலிப்பு மட்டுமே. உன் மனத்தில் நேர்மறை சிந்தனைகள் வளர்ந்தால் உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் மலரும். உன் மனத்தில் எதிர்மறை சிந்தனைகள் வளர்ந்தால் உன் வாழ்க்கையில் குழப்பங்கள் தோன்றும். அது அதே விதி. அது விதைத்ததை அறுவடை செய்வது போல. நீ உன்னிடம் சொல்லும் வார்த்தைகள் மிக முக்கியம். நான் ஒரு தோல்வியாளர் என்று நீ சொல்லும்போது உன் மனம் அதை உண்மையாக்கும். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உன் மனம் அதற்கேற்ப வழிகளை தேடும். அறியாமை மனம் உனது பணியை நிறைவேற்றுவது போல் ஒரு ஊழியன்.
ஆனால் அது உன் கட்டளையை மட்டும் கேட்கும். நீ சரியான கட்டளைகளை கொடு. அப்போ அது உனக்காக அதிசயங்கள் செய்யும். ஒரு கண்ணாடியில் நீ முகத்தை சுளிக்கிறாய் என்றால் அதில் சிரிப்பு தோன்றுமா? இல்லை. அதேபோல் நீ மனசில் எதிர்மறையாக நினைத்தால் வெளியில் நேர்மறை விளைவு வராது. முதலில் நீ சிரிக்க வேண்டும். அதற்குப் பிறகு கண்ணாடி சிரிக்கும். அதேபோல முதலில் நீ உன் மனத்தை மாற்ற வேண்டும். அதற்குப் பிறகு உலகம் மாறும். நீ உன் மனதில் அமைதியை வளர்த்தால் உன் வாழ்க்கை அமைதியாகும். நீ உன் மனதில் மகிழ்ச்சியை வளர்த்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும். நீ உன் மனதில் நம்பிக்கையை வளர்த்தால் உன் வாழ்க்கை வெற்றியாகும். இது ஒரு அதிசய விதி அல்ல. இது உன் உள்ளத்தின் இயற்கை விதி. ஒவ்வொரு நாளும் உன் மனத்திடம் சொல்லு, இன்று என் நாள் அழகாக அமையும். இன்று நான் வளர்ச்சியை நோக்கி நகர்கிறேன். இன்று நான் என்னை நம்புகிறேன். இந்த வாக்கியங்கள் உன் மனத்தை ஊக்குவிக்கும். அது உன் சிந்தனையை மாற்றும். அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை முழுவதும் புதிதாக்கும். நீ ஒரு நாள் பின்பார்க்கும்போது உணர்வாய், அந்த மாற்றம் ஒரு நாள் உன் எண்ணத்தில் தொடங்கியது என்று. நம்பு, நீ நினைப்பது நிஜமாக மாறும். பிரபஞ்சம் உன் மனத்துடன் வேலை செய்கிறது. நீ அனுப்பும் அதிர்வை அது திருப்பித் தருகிறது. நீ நம்பிக்கையை அனுப்பினால் வெற்றியை பெறுவாய். நீ அன்பை அனுப்பினால் அன்பை திரும்பப் பெறுவாய். அதனால் உன் மனத்தில் என்ன இருக்கிறது என்பதையே கவனித்துக்கொள். ஏனென்றால் அதுதான் உன் நாளைய வாழ்க்கையின் வடிவம்.